இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளின் உருவப்படத்திற்கு தனித்தனியாக மலர் தூவி மரியாதை செலுத்திய ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் சித்தண்ணி பனையபுரம் பகுதியில் உள்ள நினைவு தூண்களுக்கு நேரடியாக சென்று மரியாதை செலுத்தியுள்ளனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பாமக அரசியல் பயிலகத்தில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 71 தியாகிகளுக்கு அவர்களது உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலரஞ்சலி செலுத்தினார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடன் அவர் மூத்த மகள் காந்திமதி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தாங்க. மேலும் உயிரிழந்த தியாகிகளின் குடும்பத்திற்கு நலத்திட்ட உதவிகளும் ராமதாஸ் வழங்கினார். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் தைலாபுர தோட்டத்தில் ஒன்றாக இணைந்துதான் இடஒதுக்கீடு போராளிகள் உயிரிழந்த போராட்ட படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு இருவருக்கமான மோதல் காரணமாக மருத்துவர் ராமதாஸ் தனியாக தைலாபுரத்திலும், அன்புமணி ராமதாஸ் திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அவர் தனியாகவும் தனித்தனியே அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் அவர்கள் தனித்தனியாக அவரது ஆதரவுடன் திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தியாகிகளின் கிராமங்களில் உள்ள சித்தணி, பனைபுரம், பனப்பட்டு, கோலிடூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள இடஒதுக்கீடு போராளிகளின் நினைவு தூண்களில் ராமதாஸ் தனியாகவும் அன்புமணி தனியாகவும் அஞ்சலி செலுத்தினார்.